ஏன்னா நடிக்கிற காலத்தில் கூட அந்த 12:40க்கு டெல்லி நியூஸை வந்து தனியாக வந்து ஒரு ரேடியோ கையிலேயே வச்சுக்கு வரான். அரசியல் செய்திகளை தான் அதில் கேட்டுக்கு வரான் அவர். அரசியலுடைய விழிப்புணர்ச்சி வந்து அவருக்கு சிறு வயதிலிருந்தே இருந்திருக்குது. அதுவும் அவர் கலை உலகத்தில் வந்த பிறகு அவருக்கு பழகினவங்க எல்லாம் அரசியல் சார்ந்தவங்க, அரசியல் சம்பந்தப்பட்டவங்க. அது மட்டும் இல்லை, கொடைத்தன்மை இள வயதிலிருந்தே அவருக்கு ஊறி இருந்தது. அதுதான் ஒரு முக்கியமாக காரணமாக சொல்கிறாங்க இந்தியாவுடைய அவருடைய அரசியல் பெரிய வெற்றிக்கு காரணம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இவர் திரு எம்ஜிஆர் வந்த பிறகு தான் 1980களில் அமெரிக்காவில் ரொனால்டு ரீகன் வந்து ஜனாதிபதி ஆகிறார். பட் அதுக்கு முன்னாலே அவர் கலிஃபோர்னியாவில் கவர்னர் இருந்தார், அது வேற. ஆனால் அவரும் ஒரு நடிகராக இருந்து தான் வந்தார். ஒரு குதிரையாற்ற வீரர் அவர் ஒரு கால்பந்தாட்ட வீரர். ஒரு பார்த்தீங்கன்னா திரு எம்ஜிஆர் எப்படி சுடப்பட்டாரோ அதே மாதிரி அவர் ஜனாதிபதி ஆன பிறகு 1989 சுடப்படுறார். அப்படி பார்த்தீங்கன்னா வழி வழியாக நமக்கு என்ன தோணுது அந்த அரசியல்னா, அந்த அரசியல் என்பது மக்களுக்கு அதிகாரத்தோடு ஒரு சேவை செய்யக்கூடிய, அதாவது ஆட்சியை நோக்கி செலுத்தக்கூடிய